அனுப்பிட்டேன். ஒரே மொட்டாவா அனுப்பிட்டியே? அடேங்கப்பா, அப்பதா டக்குனு லட்சாதிபதி ஆயிடுச்சே. மதினி, எல்லாம் நீங்க வந்த நேரம் தான். அப்புறம் தேன்மொழி, ஸ்கூல் ரீயூனியன் நடக்கிறப்போ உங்க 2 பேரையும் கௌரவப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எதுக்குங்க? வேண்டாம். நீங்க பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க முடிச்சிட்டேன்னு ஃபோன் பண்ணப்போ எங்க கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உங்களை பத்தி அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல பேசினா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதான் அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, சரின்னு சொல்லு. ஆமா தேனு, ஒத்துக்கோ. அக்கா சரின்னு சொல்லு. உன் திறமையை நம்பி பாட்டி இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்திருக்காங்க. உன்னை பாராட்டினா அது பாட்டியவே பாராட்டின மாதிரிக்கா. அவங்களுக்கும் பெருமையா இருக்கும். இது நடக்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டாங்கல்ல. மதினி, சரின்னு சொல்லுங்க. ஏய் தேனு, சரின்னு சொல்லு. சரிங்க. சூப்பர். நீங்க 2 பேரும் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு தச்சிங்க. அதுல இருந்து எதுவுமே எடுத்துக்காம எல்லாத்தையும் அத்தை அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டியம்மா. நாங்க மட்டுமா வேலை பார்த்தோம்? நீங்களும் வேலை பார்த்தீங்க, மாமாவும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லாரும் சேர்ந்து தான் இதை செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆமாத்த, இத செஞ்சதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இருந்தாலும் எங்க எல்லாரையும் விட அதிகமா கஷ்டப்பட்டது நீங்க தானேம்மா. குடும்பமா பார்க்கும்போது யார் அதிகமா செஞ்சா யார் குறைவா செஞ்சான்னு கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் பேசி இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடலான்னு பார்க்காத. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ வேறதான், நாங்க வேறதான். அத நீ என்னைக்குமே மறந்துடாத. ஏன் அப்பத்தா அப்படிலாம் பேசுறீங்க? மீனாட்சியும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. அவ ஒண்ணு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படல, அவ அக்காவுக்காக தான் கஷ்டப்பட்டிருக்கா. அது புரியாம. ஆமா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். நான் எங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணதா வந்தேன். நாங்க எவ்வளவு உழைச்சிருந்தாலும் இந்த வீட்ல உட்கார்ந்து தானே உழைச்சோம். அதனால்தான் எல்லா பணத்தையும் அவங்க அக்கௌண்ட்டுக்கே அனுப்ப சொன்னேன். 1,20,000 ரூபாய் வந்திருக்கு. இத பிரோஜனமா செலவு பண்ணணும். ஒருவேளை வேலை பாக்குற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அவ சம்பளத்தை வாங்கி திரும்ப கொடுக்கலாம்னு நினைக்கிறாரோ என்னவோ. பொண்டாட்டி பணத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவன் இந்த ஜீவா கிடையாது. எனக்கு வரப்போறவளெல்லாம் ராணி கணக்கா பார்த்துப்போம். அப்படியே உனக்கு நீ எவ்வளவு வந்தாலும் அவளுக்கு நான் தாண்டா கஞ்சி ஊத்தணும். வாய் மட்டும் நல்லா உனக்கு கிழியும். அத்தை, ஜீவா சின்ன பையன் அத்தை. அவன் இப்படியேவா இருந்துட போறான்? என்னமோ அவனுக்கு இப்ப நேரம் சரியில்லை, அதனால இப்படி இருக்கான். ஒரு நாள் நல்லபடியா மாறுவான். எப்படி? ஆடி போய் ஆவணி வந்தா உன் மாவன் மாறிடுவானே? எனக்கு அந்த நம்பிக்கை துளி கூட கிடையாது. அப்பத்தா, இப்ப இந்த பணத்தை என்னதான் பண்றது? மாமா, நான் சொல்லவா? கல்யாணம் ஆன புது பொண்ணு அக்கா. அவ கழுத்துல ஒரு செயின் கூட இல்லாம இருக்கிறது நல்லாவே இல்ல. இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. ஆமா, நீ ஒரு தியாக தீபம், அப்படிதான் சொல்லுவ. உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவ எங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி மொட்டை கழுத்தோட இருந்தா பரவாயில்ல. ஆனா அவ இந்த வீட்டு மருமக. பாக்குறவங்க எல்லாம் பாட்டிய தப்பா பேசிடக்கூடாது இல்லையா?
அதனால அக்காக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆ? இது எனக்கு தோணாம போச்சு பாரு. தேன்மொழி இம்புட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நான் அவளுக்காக இது கூட செய்யலனா எப்படி? அப்பதா தேனுக்கு ஒரு செயின் மட்டும் வாங்கலாம். அப்பதா அப்பதா மா மா என்னமாச்சு? என்னாச்சு? அம்மா வா, அங்க உட்காரு வா. அம்மா ஒண்ணும் இல்லல்ல? இல்ல ஒண்ணு இல்ல. அம்மா உட்காருமா, உட்காரு. மா அந்த டேபிள்ல மாத்திரை இருக்கு பாரு. மா எப்படி இருக்குமா? இப்ப பரவாயில்லம்மா. அது ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அந்த நேரத்துல மாத்திரை போட்டா சரியாயிடும் டாக்டர் சொன்னாரு. அதான் இப்போ ஒன்றும் இல்லை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தேனு. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. வேற யாராவதா இருந்தா உன் அளவுக்கு விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? இதுவும் என் குடும்பம் தானே. உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்கு. இல்ல, கொடைக்கானல் போறதா இருந்தது, உன்னை கூட்டிட்டு போக முடியாம போயிடுச்சு. சாரி தேனு. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் நம்ம எப்ப வேணாலும் போய்க்கலாம். இப்ப நம்ம வீட்ல எனக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்குல்ல, அது போதுங்க எனக்கு. சரி நீங்க சாப்பிடுங்க. அகிலா யாரு? அது அகிலேஸ்வரன் சார். இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அத இங்க யாருமே இல்லையே, இங்கே பேசுங்க. ஆமால. ஹலோ சார், சொல்லுங்க சார். என்னது சாரா? என்ன பக்கத்துல ரெண்டாம் தாரம் இருக்காளா?